கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்புடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வருடங்களிலும் மேன்மையான சில மக்கள்கள் இருக்காங்க அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்காரர்கள் அவர் கூட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கன்னி ராசிக்காரர்கள் பெரிய ஆளாக இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் கன்னி ராசி கூட இருக்கிற அத்தனை பேரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இவங்களால் உருவான சில பெரிய ஆட்கள் இவங்களை அவ்வளோவா பக்கத்துலேயே அணுக விட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருப்பாங்க. இவங்களை எவ்வளோ மேலே ஏறினாலும் இவங்களால தான் மேலே ஏறினாங்க அப்படிங்கிற ஒரு நன்றிக்கடன் அவங்ககிட்ட இருக்காது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால இவங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு இவங்களுடைய அண்ணனோ தம்பியோ இல்லை இவங்களோட கணவரோ யாரோ ஒருத்தருக்கு வெளிநாட்டு வருமானம், இவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வந்துட்டுருக்கும். ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு வகையான வெளிநாட்டு வருமானம், ஆனால் இவங்க மூலமாக வருது இல்லையோ வேற மூலம் வந்துட்டுருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை கொண்ட ராசி. சில வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி, 1 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ரொம்ப ஒரு மன சிக்கலுக்கு ஆளாகியிருப்பீங்க. அதிலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப போராடி தான் வந்திருப்பீங்க. அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரோ யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் போய் எல்லாம் உழைச்சி கொட்டி அது இதுன்னு பண்ணியிருப்பீங்க. ரொம்ப உங்களை வாட்டி வச்சிருக்கும் ஊசி, இன்ஜெக்ஷன், ஆப்ரேஷன்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் அது கொஞ்சம் சுப நிகழ்வாகவும் மாறியிருக்கு. எப்படி சுப நிகழ்வு மருத்துவ ரீதியான விஷயத்தில் என்ன சார் சுப நிகழ்வு அப்படின்னா, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடச்சிருக்கும். அதுக்கு நீங்கள் சிசேரியனோ இல்லை நார்மல் டெலிவரியோ, ஆனால் அந்த மாதிரி விஷயத்தினாலேயும் சில மருத்துவ தேவைகள் நடந்திருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு சுப செலவாக மாறி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் இவங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். குலதெய்வத்தை இவர்கள் வணங்காவிட்டால் இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆளாகிறது வாய்ப்புகளாக இருந்திருக்கும். சரி, நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் கஷ்டங்களை தாண்டியாச்சு. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க. தொழில் ரீதியான விஷயமாக இருந்தால் நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ஜாம்பவானாக கூட இருக்கலாம். நீங்கள் பெரிய தந்திரவாதி, ஜாம்பவான், ஈஸியாக எதிர்பாலினத்தவர் ஈர்க்கக்கூடியவர், ஆண்களாக இருந்தால் பெண்கள் பக்கம் ஈர்த்துருவீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் பக்கம் ஈர்த்துருவீங்க. என்ன தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு அமுக்குனி மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிறான்பா அப்படிம்பாங்களே, உங்களோட சீக்ரெட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. உங்களை தவிர நிறைய பேருக்கு நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதுதான் இதில் பெரிய ஹைலைட்டே. அந்த சீக்ரெட்ஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் வரும், நிறைய டென்ஷன் ஆகும், அதனால் சில பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் தெரியுமா? கன்னி ராசி அப்படின்னா நிறைய பேரை வளர்த்து விட்ட ராசி. நிறைய பேரை வளர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் நிறைய துரோகங்களை சந்தித்த ராசி. துரோகங்களை சந்தித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாலும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் அதுக்காக நீங்கள் பெரிய விஷயங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், சார் இந்த விஷயம் கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது, அதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு அதிகமாக மெனக்கிடுவீங்க, நிறைய பணம் போடுவீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ராசி. ஒரு வகையில் கஞ்சம் பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையில் சின்ன விஷயத்துக்காக ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சார் இது மகிழ்ச்சியான விஷயம் தான், குடும்பத்தோடு ஒரு டூர் போயிட்டு வரணும், கையில் கடனில் தான் இருக்குது, இருந்தாலும் அங்கே போயிட்டு இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கடனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் மன ரீதியாக குழந்தை சார், ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ராசி. எப்பேற்பட்ட குழந்தைத்தனமான ராசி அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. இவங்கக்கிட்ட தொழிலை கற்றுட்டு போயிடுவான், முன்னாடியே கடை வச்சுருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட இவர் தான் போய் நிற்பார். இவர்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருந்தவன் பெரிய ஆளாக இருப்பான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் கூட போய் நிற்கிறது இவராக தான் இருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சொல்லுக்கடங்காத விஷயங்கள், மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி இந்த கன்னி ராசிக்காரன் ஒருத்தனாவது அவர் கூட இருந்திருப்பான். அவர்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு இந்த கன்னிராசிக்காரராக இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்களும் இருக்காங்க, வளர்ந்து வந்த மிகப்பெரிய ஜாம்பான்களும் இருக்காங்க. அவர்கள் தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் இந்த 2026 சில முக்கியமான விஷயங்களும் நடக்க தான் போகுது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு செல்வம் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழிலுங்கிறது உங்களுக்கு நார்மல் தான், எப்பயும் போல் உங்களுக்கு முன்னேற்றம் ஏறிட்டே தான் இருக்குது. மேலே உங்களுக்கு தடுப்பே கிடையாது, தடையே கிடையாதுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு தசாபுத்தியினோட அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தசாபுத்தியினோட அமைப்பில் குருவினுடைய பார்வை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள்.
சார் இது லோக்கல் ஜாதகத்திட்டத்தை பார்க்குறோம், இல்லை சார் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். A to Z உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இதுவரை என்ன நடந்தது, உங்களுடைய ஜாதகத்தின்பால் உங்கள் கூட யார் இருக்கணும், யார் இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும், இப்போ இருக்கிறவங்களில் யாரை வந்து வேறு ஒர்க்கை கொடுத்து வேறு ஒர்க்கை பார்க்க சொல்லலாம், நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு ஆளை போட்டு பார்க்க சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னெல்லாம் பார்க்கணுமோ அப்படியே செட்டாக பிரித்து சொல்லிடுவார். பிரபல ஜோதிடர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஹைலைட்டான மேட்டர் நான் சொல்லிடுறேனே. இந்த ராசிக்காரங்க தற்போதைய நிலைமையில் தொழிலுக்கு நல்லா தான் இருக்குது. திருமணம் ஆகாத ராசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 30% வாய்ப்பு இருக்குது. இந்த 30% வாய்ப்புமே எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா, ஒரு முதன்மையாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தடைப்பட்டு தான் உங்களுக்கு நடக்கும். கன்னிராசியோட அமைப்பே அப்படி தான் சார். திருமணம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தடைப்பட்டு தான் நடக்கும், வேறு வழியே இல்லை. அது வந்து உலகளாவிய உண்மை. அந்த தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா தயவு செய்து ஜாதகம் பார்த்து கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்கள் கோயிலுக்கெல்லாம் போய் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கன்னிராசி அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்புடைய ராசியோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லாங் லைஃப் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை உருவாக்குறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் முடியும். அந்த மாதிரி ஒரு ராசி இந்த கன்னிராசி. கன்னிராசி என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை சந்தித்து அதுக்கப்புறமேட்டு தான் சந்திப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருமணம் ரெடி ஆகும், மறுபடியும் ஸ்டாப் ஆகி மறுபடியும் நல்லபடியாக திருமணம் நடக்கும். ஒரு குழந்தை ரெடி ஆகும், மறுபடியும் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் ஆகி மறுபடியும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவீங்க, வேலையில் சின்ன இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு அந்த வேலை நல்லபடியாக நடக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டைம் எக்ஸாம் எழுதுவீங்க, தோற்றுவீங்க, அடுத்த டைம் எக்ஸாம் எழுதுவீங்க, சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன தடை, ஆனால் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லதாக இருக்கும். இது வந்து ரெகுலராக இந்த கன்னிராசி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களே மிக முக்கியமானவர்கள் அப்படின்னா பெண்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல வருமானம் தரக்கூடிய ஆண்டாக 2026 அமையுதுங்க. அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டியவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த 2026. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க 2026 கன்னிராசிக்காரர்கள். இதில் ஒரு முக்கியமான ஒன்று தான் பெண்கள் இந்த ஸ்கூட்டி ஓட்டுறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்களாம் இந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எப்படி அப்படின்னா ரெக்கை கட்டி பறக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, சிறகடித்து பறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஸ்டண்ட்டோ இல்லை ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதோ, 3 பேரை உட்கார வச்சுட்டு ஓட்டுறதோ, அரசுக்கு புறம்பாக நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயத்துலையும் மாட்டுவீங்க. வண்டி வாகனத்துலேருந்து தொழிலிருந்து எதுலேயுமே அரசுக்கு புறம்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டுவீங்க. கன்னிராசிக்காரர்கள் டேக்ஸ் கட்டாமல் தான் டேக்ஸ் கட்டுங்க. ஐடி ஃபைல் பண்ண வந்து ஐடி ஃபைல் பண்ணுங்கள். பேன் கார்டு சரியாக இருக்கான்னு பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டை நீங்கள் ஏமாத்துறதா நினச்சிட்டு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே இந்த ஏர் மாட்டுவீங்க. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சரி பண்ணி ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட கிரையமோ பத்திரமோ ஏதோ ஒன்று அதில் சரியாக இல்லை அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து இஷ்யூஸில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை முன்னோக்கி நீங்கள் செய்கிறீர்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஹைலைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முன்னேக்கி செஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்திட்டுருப்பீங்க, ஒரு பார்ட்டை ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க. ஒரு 2 தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, அது ஒரு இதுக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்களே. அப்படி பார்க்காம சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த தொழிலுக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா 2ஐயும் உங்களோட கண் போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான அவுட்புட் இருக்குது தொழிலில். திருமணத்துக்கு சவாலாக இருந்தது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் தயவு செய்து பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பழனினாவே திருஆவினங்குடி தான் அதோட படைவீடே. கீழே வந்து திருஆவினங்குடி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கும், குழந்தை கோவில் இருக்கும், முருகர் கோவில். அது குழந்தை வடிவில் முருகர் இருப்பார். அந்த முருகரை போய் வழிபட்டு வாங்க. அதை வழிபட்டு மேலே இருக்கக்கூடிய முருகரில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியை வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஏங்கி தவிச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்கும். உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய நன்மை நடக்கும். நீங்களே வந்து சொல்லிங்க, சார் இப்படி ஒரு வைப் அங்கே இருக்குன்னு நான் தெரியாமல் விட்டேன் சார் அப்படிம்பீங்க. ஸோ பின்னாடி அந்த நாகலிங்க பூலாம் இருக்கும், அந்த மரம், அங்கெல்லாம் தொட்டு வணங்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. அந்த கோயிலோட தலைவிருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய முருகர் கோயில் வணங்கி வரும்போது, திருஆவினங்குடியை வணங்கி வரும்போது, சுற்றி வரும்போது அந்த கோயிலுக்குள்ளேயே பின்னாடி நாகலிங்க பூ இருக்கும், அந்த மரம் இருக்கும், தொட்டு வணங்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ உணவளிங்க. அநாதாசிரமத்துக்கெலாம் போனீங்க, இல்லை கருணை இல்லத்துலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போயிட்டு உணவளிங்க. இல்லை சார் அங்கே அவ்வளோ தூரம்லாம் போக முடியல அப்படிங்கிறவங்க லோக்கலில் இருக்க ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அதை விட மிகப்பெரிய புண்ணியம் என்ன இருக்க போகுது? மிகப்பெரிய புண்ணியம் நடக்குங்க. உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆவதற்கு உணவளித்தே ஆகணும். பெரியவர்கள் சின்னவங்க எல்லாத்துக்கும் உணவு கொடுங்க. அதன் மூலமாக பல நன்மைகள் நடக்கும். தொழில் முன்னேற்றம் நடக்கும். கல்வி மேன்மைப்படும்.
திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும், நிறைய நன்மைகள் நீங்கள் உணவளிப்பதனால் நடக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு 10 பேத்துக்காவது இல்லைனா ஒரு 5 பேத்துக்காவது தயிர் சோறோ, இப்போ லெமன் சோறோ, தக்காளி சோறோ ஏதோ ஒரு குண்டாவில் செஞ்சு அதில் நீங்கள் ஒரு 10 பேத்துக்கு கொடுங்க. என்ன ஆயிருது, வீட்டில் செய்யக்கூடியதில் ஒரு 5 பேர் சேர்த்து செய்யுங்க, அவ்வளோதான். செஞ்சு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு கோவிலில் போய் நீ கொடுங்க. உங்களோட அவுட்புட்டை அடுத்த ஒரு நாள்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கன்னி ராசிக்காரர்கள் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யுங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.